மாம்பழத்தை சாப்பிடலாமா சார், அது சூடு இல்லையா? பப்பாளி பழம் சாப்பிடலாமா, அது சூடு இல்லையா? அன்னாசி பழம் சூடு இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வரும். மாம்பழம் எந்த பருவத்தில் வருது? வெயில் காலத்துல தானே வருது. அப்ப வெயில் காலத்துல எதுக்கு மாம்பழம் வரணும்? இயற்கை எதற்காக இந்த மாம்பழத்தை சூடோட நமக்கு தரணும் அப்படின்னா, வெளியே வெப்பம் அதிகமா இருக்குது. வெப்பமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, எப்பவுமே எது அதிகமா இருக்கோ அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு மூவ் பண்ணும். உங்க உடல்ல வரக்கூடிய வெப்பம் வெளியே இருக்கிற வெப்பத்தை விட கூட இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க, அல்லது வெளியே இருக்கிற வெப்பத்தோட அளவுக்கு உங்க உடலும் இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். அப்படி இல்லாம வெளியே இருக்கிற வெப்பத்தை விட உங்க உடலோட வெப்பம் குறைவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெளியே இருக்கிற வெப்பம் உங்க உடலை நோக்கி பாயும். அப்ப அந்த உடல் பாதுகாப்பு இல்லாம போயிடும். அப்போ இயற்கை என்ன பண்ணுது? மாம்பழத்தை அந்த சம்மர்ல கொடுக்குது. அப்ப மாம்பழம் சம்மர்ல சாப்பிட்றது தான் உத்தமம். அப்ப இந்த மாம்பழத்தை நீங்க போதுமான அளவுக்கு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு போகும். வரப்போற காலத்துக்கு தேவையான வெப்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்ப நார்மலா நீங்க நல்ல வெயில் காலத்துல மாம்பழத்தை நிறைய சாப்பிட்டு வயிற்றுல போதுமான ஆற்றல் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, வின்டர் காலம் சொல்லி வருது இல்லைங்களா, செப்டம்பர், அக்டோபர் அல்லது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த பீரியட்ல யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கோ, வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் இந்த பழம் காப்பாற்றுறதுக்கு பயன்படும். அப்ப அந்த டயத்துல மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தா கிடைக்காது. அந்த மாம்பழத்தை எப்போ எடுத்துருக்கணும்? வெயில் காலத்துல சேர்த்து ஸ்டாக் பண்ணி உங்க உடம்புல வச்சிருந்தீங்கன்னா, இந்த குளிர் காலத்துல வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இவர்